வெல்கம் டு கோட் அலாங் வித் மீ. இன்றைக்கி நாம் ஃபிபனாச்சி நம்பர் ப்ரோக்ராம் பற்றி பார்க்கலாம். நீங்கள் டைனமிக் ப்ரோக்ராமிங் மெமோரைசேஷன் பற்றி கற்றுக்கணுமா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ப்ரோக்ராமிங் இன் பேபி ஸ்டெப்ஸ். முதல்ல ஃபிபனாச்சி நம்பர்னால் என்னென்னு பார்ப்போம். ஃபிபனாச்சி நம்பரில் முதல் 2 நம்பர் 0, 1. அடுத்து வர நம்பர்ஸ் எல்லாமே அதுக்கு முன்னாடி வந்த 2 நம்பரோட சம்மாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இது 2ஓட சம் வந்து எவ்வளோ அப்படின்னா 0 + 1 1. அதுக்கு அடுத்த நம்பர் 1 + 1 2. அதுக்கு அடுத்த நம்பர் 1 + 2 3. அதுக்கு அடுத்த நம்பர் 2 + 3 5. இப்படி தான் ஃபிபனாச்சி நம்பர் இருக்கும். ஓகே, கோடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போது ஃபிபனாச்சி ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுவோம். இங்கே n ஒரு நம்பர், அதுதான் ஃபிபனாச்சி ஃபங்க்ஷனுக்கு இன்புட். நமக்கு 2 விஷயம் நல்லா தெரியும். என்ன அப்படின்னா ஃபிபனாச்சி ஆஃப் 0 0. அப்போது n 0வாக இருந்துச்சுன்னா n = 0 அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் 0வை ரிட்டர்ன் பண்ணும். இஃப் n = 1 அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் 1 ரிட்டர்ன் பண்ணும். இப்போ 0வும் இல்லை 1 இல்லை அப்படின்னா ஃபிபனாச்சி ஆஃப் n is set to ஃபிபனாச்சி ஆஃப் n - 1 ப்ளஸ் ஃபிபனாச்சி ஆஃப் n - 2. அதை ரிட்டர்ன் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்ணியாச்சு. ஃபிபனாச்சி ஆஃப் 5 என்னதுக்கு அப்படிங்கிறத நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஃபிபனாச்சி ஆஃப் 5 5. இப்போது ஃபிபனாச்சி ஆஃப் 36 எவ்வளோன்னு பார்ப்போம். ஃபிபனாச்சி ஆஃப் 36 14930352. இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்ததுக்கு இந்த ஃபங்க்ஷன். இப்போ இந்த கோட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஃபிபனாச்சி ஆஃப் 1 1, ஃபிபனாச்சி ஆஃப் 0 0. அப்போ ஃபிபனாச்சி ஆஃப் 2 அப்படிங்கிறது ஃபிபனாச்சி ஆஃப் 1 ப்ளஸ் ஃபிபனாச்சி ஆஃப் 0. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 1. இப்போ ஃபிபனாச்சி ஆஃப் 3 அப்படிங்கிறது எப்படி இன்டர்ன் கால் ஆகும் அப்படின்னா ஃபிபனாச்சி ஆஃப் 2 ப்ளஸ் ஃபிபனாச்சி ஆஃப் 1. ஸோ ஃபிபனாச்சி ஆஃப் 2 திரும்பவும் ஃபிபனாச்சி ஆஃப் 1 அண்ட் ஃபிபனாச்சி ஆஃப் 0. ஓகே, ஸோ இதே மாதிரி தான் ஃபிபனாச்சி ஆஃப் 4. இங்கே ஃபங்க்ஷன் கால்ஸ் எல்லாமே டூப்ளிகேட் ஆகுது. ஓகே, இப்போ ஃபிபனாச்சி ஆஃப் 4 கால்குலேட் பண்ணும்போது ஃபிபனாச்சி ஆஃப் 2 2 தடவை கால் ஆகிருக்கு பாருங்கள். இப்போது இந்த ஃபங்க்ஷனை பெஞ்ச் மார்க் பண்ணுவோம். பெஞ்ச் மார்க்கிங்னா ஒரு ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் டைம் ஸ்டாம்ப் எடுத்து அந்த டைம் ஸ்டாம்போட டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்க்குறது. அதுக்காக இம்போர்ட் டைம் மாடியூலை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் டைம் ஸ்டாம்பை ரெக்கார்ட் பண்ணுவோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் நேம் தான் time.performance-counter. இதை பெஞ்ச் மார்க்கிங்காக மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு ஹை ரெசல்யூஷன் டைமர். அப்புறம் என் டைமை ரெக்கார்ட் பண்ணுவோம். இப்போ இந்த டைம் டிஃப்ரென்ஸை நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம். ரிகர்சிவ் ஃபிபனாச்சி அப்படின்னு பிரிண்ட் பண்ணுவோம். டைம் டேக்கன் எவ்வளோன்னு கம்ப்யூட் பண்ணுவோம். டைம் டேக்கன் என் டைம் மைனஸ் ஸ்டார்ட் டைம். அதை நம்ம டெசிமல் பாயிண்ட்ஸுக்கு அப்புறம் 6 டெசிமல் டிஜிட்ஸ் வரைக்கும் அக்யூரசியில் பிரிண்ட் பண்ணும். ஓகே, இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ இது அப்ராக்சிமேட்லி 3 செகண்ட்ஸ் எடுத்திருக்கு. இதை இன்னொரு தடவை ரன் பண்ணி பார்ப்போம். ஒரு 2-3 தடவை நம்ம ரன் பண்ணோம்னா அப்ராக்சிமேட்லி எவ்வளவு டைம் இந்த ஃபங்க்ஷன் எடுத்திருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அரவுண்ட் 3 to 2.75 செகண்ட்ஸ் எடுத்திருக்கு. நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் கால்ஸ் எல்லாமே டூப்ளிகேட் ஆகுது. ஸோ இதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இது நம்மளோட செகண்ட் ப்ரோக்ராம். இங்கே டைனமிக் ப்ரோக்ராமிங் மெமோரைசேஷன் யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபங்க்ஷன் டூப்ளிகேஷனை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நம்ம ஒரு டிக்ஷனரியை யூஸ் பண்ணுவோம். இந்த டிக்ஷனரியில் நம்பர்ஸ் தான் கீ, அதோட ஃபிபனாச்சி நம்பர் தான் வேல்யூ. இதில் 0 and 1 ஃபிபனாச்சியை ஆட் பண்ணுவோம்.
0ஓட ஃபிபனாச்சி 0, 1ஓட ஃபிபனாச்சி 1. ஓகே, இப்போ இந்த ஃபிபனாச்சி ஃபங்க்ஷனை ரீரைட் பண்ணுவோம். முதல்ல இந்த ஃபிபனாச்சி நம்பர் டிக்ஷனரியில் இருக்கான்னு பார்ப்போம். அப்படி இருந்துச்சுன்னா, அதாவது ரிசல்ட் இஸ் நாட் நன், அப்போது அந்த ஃபிபனாச்சி நம்பரை நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். டிக்ஷனரியில் இல்லைன்னா பழைய மெத்தடை யூஸ் பண்ணி ஃபிபனாச்சி ஆஃப் n கண்டுபிடிப்போம். Fibonacci of n minus 1 plus Fibonacci of n minus 2 is assigned to Fibonacci n. அப்புறம் அதை ரிட்டர்ன் பண்ணுவோம். இப்போது இங்கே ஒரு முக்கியமான ஸ்டெப் இருக்குது. அது என்ன அப்படின்னா, நம்ம கண்டுபிடிச்ச Fibonacci of n நம்ம ஃபிப் டிக்ஷனரியில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். Fibonacci of n. இப்போ அந்த புது ஃபங்க்ஷனை பெஞ்ச் மார்க்கிங் பண்ணுவோம். நம்ம பெஞ்ச் மார்க்கிங் பண்ணி ரன் பண்ணி பார்ப்போம். இப்போது பாருங்கள், புது ஃபங்க்ஷனில் டைம் ரெடியூஸ் ஆகிருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஃபிபனாச்சி நம்பரை பற்றி பார்த்தோம். டைனமிக் ப்ரோக்ராமிங் மெமோரைசேஷன் யூஸ் பண்ணி அதை ஆப்டிமைஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ரோக்ராமிங் இன் பேபி ஸ்டெப்ஸ் வீடியோஸ் பாருங்கள், ஈஸியாக ப்ரோக்ராமிங் கற்றுக்குவோம். See you all in the next video. Bye.